நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளால் கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும் எப்பட்றா அப்படின்னு யோசித்த நேரமெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ரெண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான விஷயம். ஒரு 41 நாள் இல்லை 48 நாள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய பலனே அபரிவிதமாக இருக்கும். அது கண்கூட கண்ட விஷயம். சரி, இப்போ ஏன் இதை இப்போ சொல்ல வேண்டியது இருக்குன்னா, மார்கழி மாதத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வாசல் தெளித்து விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கோலம் போட்டு. இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஒரு சமயமாக பயன்படுத்திக்கிட்டு மார்கழி மாதம் அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டையும் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பலன் நீங்கள் கண்கூட உணர முடியும். அதனால் தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்கழி மாதம் காலையில் நேரமே எந்திரிக்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு நிலவாசலுக்கு கோலம் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே விளக்கு ஏற்றிட்டு பூஜை ரூமுக்கு போய் விளக்கு போடுவீங்க. இதுதான் மார்கழியில் இருக்கக்கூடிய உத்தமம். அந்த பூஜை வீட்டில் செய்ய வேண்டிய தனுர் பூஜையை செஞ்சுருங்க. இப்போ வீட்டில் யாராச்சும் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தூப தீபமெல்லாம் காமிச்சிடுங்க. விக்கிரகம் இல்லையா, பூக்கள் இருந்தது அப்படின்னா அந்த படங்களுக்கெல்லாம் போட்டு தூப தீபம் காமிச்சு வழிபாட்டை செஞ்சிடலாம். அப்போ இந்த நாளில் நம்ம அற்புதமான பலனை பெறணும்னா என்ன பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வழிபாடு அப்படிங்கிறது வேறு, ஒரு 10 நிமிட தியானம் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஒரு வெள்ளை விரிப்பு, நூல் வேட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், நூல் துணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம பூஜை ரூம் இருக்குது அப்படின்னா பூஜை ரூமில் விரித்து நல்லா குளிச்சிருப்போம். நல்ல தளர்வான ஆடை, நூல் பருத்தி ஆடை இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. அணிந்து கொண்டு அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்கள் தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா தீட்சா மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் எதுவோ அந்த மந்திரத்தை மனசில் உச்சரிக்கணும். ஒரு 10 நிமிடம். 10 நிமிடங்கிறத நீங்கள் ஒன்றி போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம்னு போகும். அப்படி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த தியானத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அபரிவிதமான பலன் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு இதை நிறைவேறணும் அப்படின்ட்டு தியானத்தை ஆரம்பிங்க. ஒன்று மந்திர ஜபம் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆக்ஞா சக்கரத்தில் உங்கள் நினைவை நிறுத்தி எண்ணங்களை கவனிங்க. அந்த எண்ணங்களை கவனித்து உங்களுக்கு வேணுங்கிறத அந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஏன்னா எப்படியோ மார்கழியில் எழுந்திரிச்சு வழிபாடு செய்ய போகிறோம். அந்த நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை நம்ம செய்கிறோம் அப்படிங்கும் போது இரண்டுடைய பலன்களும் ஒன்றாக, அதுவும் அபரிவிதமாக கிடைக்கும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. இந்த வருஷம் முயற்சி செஞ்சு பாருங்கள். எப்படி ஒரு 29 நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே பழக்கமாயிடும். அங்கிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் தான், அப்படியே சேர்த்து அந்த 41 நாள் அப்படிங்கிற ஒரு மண்டலத்தை அல்லது 48 நாள் அப்படிங்கிற ஒரு மண்டலத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 48 நாள் அப்படிங்கிற மண்டலத்தை ரொம்ப எளிமையாக பூர்த்தி செஞ்சிடலாம். அங்கிட்டு ஒரு 15 நாள் தானே அப்படியே போயிடும். ஆனால் நீங்கள் தனியாக ஒரு 48 நாள் செய்யணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும். அதை அப்படியே கைவிடவும் தோணும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன். இது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.